நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளில் உள்ள எம்பிக்களின் செயல்பாடுகளை நாள்தோறும் அலசுகிறது நமது நியூஸ் 18 தமிழ்நாடு. அந்த வரிசையில் நாமக்கல் தொகுதி எம்பியான ஏகேபி சின்ராஜ் வாக்குறுதிகளை நிறைவேற்றி சாதித்தாரா என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளில் 16வது தொகுதி நாமக்கல். நெல், கரும்பு, சோளம், கம்பு, பருத்தி உள்ளிட்ட வேளாண் பயிர்களே 70% மக்களின் பிரதான தொழிலாக உள்ளது. தென்னிந்தியாவில் முதலிடம் வகிக்கும் கோழி வளர்ப்பு மற்றும் முட்டை உற்பத்தி, லாரி பாடி கட்டுதல், பால் பண்ணை, நெசவு, ஜவ்வரிசி உற்பத்தி என பல்வேறு தொழில்களும் கோலோச்சும் இடமாகவும் உள்ளது. நாமக்கல் மலைக்கோட்டை, கொல்லிமலை, ஆகாய கங்கை அருவி, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் என சுற்றுலாவுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் பஞ்சமில்லாதது நாமக்கல். ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்திவேலூர், திருச்செங்கோடு ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுடன் சேலம் மாவட்டத்தின் சங்ககிரியையும் உள்ளடக்கியது நாமக்கல் தொகுதி. 2008ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பின் போது ராசிபுரம் மற்றும் திருச்செங்கோடு தொகுதிகள் கலைக்கப்பட்டு நாமக்கல் தொகுதி உருவாக்கப்பட்டது. இதுவரை நடந்த 3 மக்களவை தேர்தல்களில் திமுக 2 முறையும் அதிமுக 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. 2019ஆம் ஆண்டு தேர்தலில் கோமாதேக, அதிமுக, நாம் தமிழர், மக்கள் நீதி மய்யம் கட்சிகள் போட்டியிட்ட நிலையில் கோமாதேகவின் ஏகேபி சின்ராஜ் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு 6,26,293 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அதிமுகவின் காளியப்பன் 3,61,142 வாக்குகள் பெற்று 2,65,151 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். மக்களவையில் 72% வருகையை பதிவு செய்துள்ள சின்ராஜ் 12 விவாதங்களில் பங்கேற்றுள்ளார். நாமக்கல்லுக்கு கூடுதல் ரயில் இயக்கம், மக்காச்சோள தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் உள்ளிட்டவை குறித்து 263 கேள்விகளை எழுப்பியுள்ளார். ராசிபுரம், புதுச்சத்திரம், ஆட்டையாம்பட்டி பிரிவு உள்ளிட்ட பகுதிகளில் மேம்பாலம் கட்டிக் கொடுத்ததும், உயர்கோபுர மின் விளக்குகள், பள்ளிகளுக்கு வகுப்பறைகள், மின்விளக்கு வசதிகள் செய்து கொடுத்துள்ளதும் கவனம் பெற்றுள்ளது. கையூட்டு பெறாத உறுப்பினர் என்று பலர் கூறும் நிலையில் வாட்ஸ்அப்பில் மனுவை அனுப்பினாலும் நடவடிக்கை எடுத்ததாக தெரிவித்துள்ளார் எம்பி சின்ராஜ். கால் கை இழந்தவர்களுக்கு இல்லாதவருக்கு செயற்கை இறக்குமதி செய்யப்பட்ட செயற்கை தரமானதை எடுத்து கொடுத்திருக்காங்க. அப்படி கால் செயற்கை கால் கொடுத்தவர்கள் இன்று லாரிகளை ஓட்டி குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல பார்வையற்றவர்களுக்கு செல்போன்களை கொடுத்திருக்கின்றேன். அதே போல எண்ணற்ற மருத்துவம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் 5 ஆண்டு காலங்களில் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு இறுதி அறுவை சிகிச்சை, கேன்சரில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது போல இருக்கக்கூடியவர்கள் பிரதமருடைய நிவாரண நிதியிலிருந்து பணம் பெற்றுக்கொண்டிருக்கு கொடுத்திருக்கிறேன். சொன்ன வாக்குறுதிகளெல்லாம் அவர் நிறைவேற்றிருக்காரு. திருச்செங்கோட்டில் ரிங் ரோடு போட்டிருக்காரு, பாலம் போட்டிருக்காரு. இப்போ எங்கள் ஏரியா நாமக்கல் அழகநகரில் ஸ்கூல் பில்டிங் வேலையாயிட்டு இருக்கும்போது நேரடியாக பார்வையிட்டார். நாமக்கல் மாவட்டத்திற்கு ஆட்டியாம்பட்டி பிரிவு ரோடு, ராசிபுரம் பிரிவு ரோடு, பல 3 பாலங்கள் கொண்டு வந்துள்ளார். அதுபோல் பல சாலைகள் சிறியாக்கம் செய்யப்பட்டுள்ளது. பல இடங்களில் உயர் மின் கோபுர விளக்குகள் செய்து கொடுத்துள்ளார். நேர்மையான வழியிலையும் ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு அரசியல்வாதி எப்படி நேர்மையாக இருக்கணும், எப்படி நேர்மையாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு செயல்பாடுன்னே சொல்லலாம். ஆனால் லாரி மற்றும் டேங்கர் லாரி பாடி பில்டிங் தொழிலை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், முட்டை தொழிலை மேம்படுத்த குளிர்பதன கிடங்கு அமைத்து தரவில்லை எனவும் மக்கள் குறை கூறுகின்றனர். திருமணிமுத்தாறு காவிரி உபரிநீர் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படவில்லை என கூறப்படும் நிலையில் தூசூர் ஏரியில் கழிவுநீர் கலந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்படுவதை தடுக்கவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ரிக்குவண்டி தொழில் இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னாக்க கோழி பண்ண தொழில் இருக்கு. இந்த தொழிலுக்கெல்லாம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இந்த 5 ஆண்டுகள்ல
ஏதாவது வந்துட்டு ஒரு வார்த்தைய பார்லிமெண்ட்ல பேசி இந்த தொழில்களுடைய அபிவிருத்திக்கு ஏதாவது பண்ணியிருக்காரா? மக்கள் தொண்டு பண்ணி அதை பாதை கக்குசு போக்குவரத்து எதுக்குமே அவர் செஞ்சிருக்க மாட்டார். அப்படிப்பட்ட வேட்பாளரை நிறுத்தி நெக்ஸ்ட் அவரே வந்தாருன்னா சரியா இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏற்றுமதி மண்டலத்தை உருவாக்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வோம் என்று சொன்னார். ஆனால் இதுவரையிலும் அதற்கான பணிகள் நடைபெற்றதாக தெரியவில்லை. தொகுதியில் மக்களின் கோரிக்கைகளை பார்த்து செய்வதாக எம்பியை கூறினாலும் பல முக்கிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதால் வரும் தேர்தலில் வெற்றி பெற கடுமையான சவாலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் ஆர் ரவிக்குமார்.